காய்ஸ் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது என்னன்னா பிஆர் மால் தான். ஆப்வியஸ்லி எப்பவுமே நான் இந்த மால் தான் வருவேன். ஸோ படம் வந்துட்டு இந்த படம் பார்க்கல தான் பிளான் பண்ணியிருந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி தான். பட் ஆனால் வந்துட்டு அது வேணாம், பழைய படம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் ஓடிடிலே வந்துடும், ஓடிடியில் வந்தோடனே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஆஸ்ன்ற வந்துட்டு ஒரு விஜய் சேதுபதியோட படம், நியூ படம். இப்போ இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும். ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு உங்களுக்காக தான் மக்களே நான் பார்க்கணுன்ற, இப்போதான் ரிலீஸ் ஆனன்ற ரீசனுக்காக தான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியாக பார்க்கணுன்னு காசு இருக்கு. ஏன்னா அதான் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ரிவ்யூ கொடுக்கணும், யூடியூப் வீடியோக்காக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூவியை நான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ரிவ்யூக்காக நீங்க ஒரு விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித் விக்கி சேனலுக்கு. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி பேசுறேன். இந்த சேனல் பேர் வித் விக்கி. வித் விக்கிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணணும், க்ரோயிங் சேனல் சப்போர்ட் பண்ணணும். இந்த சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை நீங்க தெரிவிங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஏஸ்ன்ற படத்தோட ACE அந்த கார்டில் வர அந்த ஏஸ் தான். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நல்ல விஷயங்கள் சொல்லிடுறேன், எனக்கு பிடிக்காத விஷயங்கள் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது என்ன டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுமா வேணாமா. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஃபேன் பாய் சம்பவம் அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. எப்பவுமே எனக்கு விஜய் சேதுபதிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து டிஃப்ரெண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். வந்து ஒரு மோல்டுக்குள்ளேயே இல்லாமல் மற்ற பெரிய பெரிய ஆக்டர் இருக்கிற மாதிரி வந்து நான் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ் தான் கிரியேட் பண்ணுவேன், இந்த மாதிரி இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இல்லாமல் அவருக்குன்னு ஒரு மோல்ட் கிரியேட் பண்ணி, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அந்த அவர் படங்களுக்கு போய் பார்க்கணும்னு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வந்துட்டு ஒரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் ஷோ செகண்ட் ஷோ நான் வந்து மாலில் போய் பார்த்தேன். ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. ஸோ இது ஃப்ரைடே வேறு, உங்களுக்கே தெரியும் ஃப்ரைடேனா வந்துட்டு கூட்டம் அவ்வளோ இருக்கா. சாட்டர்டே சண்டே தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த படத்துக்கு வந்துட்டு ஃபேமிலியாக பெரிய ஒரு வயசானவங்க நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இது பிஜிஎஸ்க்குன்னு வந்துட்டு ஒரு தனியாக ஆடியன்ஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த படம் எடுத்தாலும் தரமான படங்கள் வந்து வல்காரிட்டி இல்லாத படங்கள் அந்த மாதிரி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படங்கள் தான் அவர் பண்ணுவாருன்ற ஒரு இது கொடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட கதையை சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, மற்ற படங்கள் வந்து ஃபேன் பாய் சம்பவம், மற்ற படங்கள் மாதிரி இந்த பாட்டுலாம் வருது. ஸோ இதெல்லாம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி என்னால் சொல்ல முடியாது, கதையை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தோட வந்து மெயினான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஹார்ட் தான், கதை தான் ஹார்ட். ஸோ அதனால் அந்த ஹார்ட்டே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது, உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்ல விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து கதையை வந்துட்டு நான் வந்து சொல்ல போகிறதுக்கு இல்லை. ஸோ அதை வந்து இன்ச்சு கூட நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து த்ரில்லர், பயங்கரமான த்ரில்லர் படம். ஸோ த்ரில்லர் மூவிஸ்க்குலாம் பெஸ்டிங் என்னன்னா, ஒரு ஷார்ட்டான ஒரு பிளாட் மட்டும் வேணால் சொல்லலாம், மொத்த கதையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அது கூட நான் இந்த ரிவ்யூ சொல்ல போகிறதில்ல. ஸோ ஸ்பாயிலர் இல்லாத ரிவ்யூ தான் இது. ஸோ பயப்படாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் விஜய் சேதுபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் விஜய்ஸோட மூவிக்கு. இது 2 வருஷம் கழிச்சு வந்தது படம் அப்படின்னாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேமியோலாம் வந்திருக்கு. சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஒருத்தர் பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்கார்ல, அவர்லாம் கூட இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இப்போ படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கேமியோ பண்ண ஆரம்பிக்காங்க. அவங்க கேமியோன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ரோல் இருந்துச்சு, பட் பெரிய ரோல் கிடையாது, அது கேமியோ ரோல் மாதிரி. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹீரோயினாக பண்ணவங்க கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே வந்தாலுமே தேவையில்லாத கேரக்டர், இந்த கேரக்டர் தூக்கி போட்டால் கூட இந்த படம் நல்லா இருக்கும், இந்த கேரக்டர் தேவையே இல்லை இந்த கதைக்கு, அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. எல்லா கேரக்டர், இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் கதை இருக்குது, அதுக்கான ஸ்டோரி இருக்குது, அதுக்கான பேக்ரவுண்ட் கதை இருக்குது, அதுக்கான மெயினில் வந்து கிளைமேக்ஸில் வரும்போது எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று பண்ணும். ஸோ அந்த விஷயமே நல்லா இருக்கும் இந்த படத்தில். ஸோ நான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப சில பேர் வந்துட்டு இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு, ப்ரீமியம் ப்ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்கலாம் சொன்னது என்னென்னா, நான் ட்விட்டர்லையோ சரி இதெல்லாம் பார்த்தது என்னென்னா, சுமாராக இருந்துச்சு படம், ஆவரேஜ் மூவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நானும் லோ எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா எல்லா படத்தையும் இப்போ ஆவரேஜ் சொல்லிட்டாங்களா, இந்த படம் இப்போ இவங்களுக்கு என்னதான் சூப்பர் படம், எதுதான் ஆவரேஜ் படம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா இல்லை,
ரொம்ப மோசமா இருந்தா அதுவும் இல்லை. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மூவி கூட சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். நல்லா இருக்கு இந்த படம், நல்லாவே இருக்கு இந்த படம், எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இன்னும் சில பேருக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். ஸோ மறுபடியும் பார்க்குற மாதிரி படம்னா இல்லை, அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு மிஸ்டர் த்ரில்லிங் மிஸ்டர்ன்ற மாதிரி. ஸோ அடுத்த என்ன நடக்க போகுதுன்ற பார்க்குற மாதிரி படம்னா இது ஒன் டைம் வாட்சபிள் தான். பட் ஆனால் வந்துட்டு மெமரபிள் மூவ் இருக்கும். இந்த படத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரதுக்கு டைம் எடுக்கும், அந்த அளவுக்கு இந்த படத்துக்குள்ள முழுகிடுவீங்க தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வர சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு என்ட்ரை வந்துட்டு இந்த இதெல்லாம் போடுவோம், பிஹைண்ட் த சீன்ஸு ப்ளூப்பர்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அப்போ தான் எனக்கு புரியுது, ஓ படம் முடிஞ்சிருச்சா, ஸ்க்ரீன் முடிஞ்சு அந்த வேலை ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாலில் அந்த தேட்டரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வெளியே வந்து பெருக்கிற டைமில் தான் நான் அப்போ தான் வெளியே போனேன் தேட்டரை விட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து கதைகள் இருக்குது. ஒரு கிரிப்பிங்காக சீட் கிரிப்பிங் சொல்லுவாங்கல்ல, சீட்டுக்கு முனையில் உட்காந்து நம்ம பார்ப்போன்ற மாதிரியான கதை தான் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ ஐ வெண்ட் ஆன் த பிலோ நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீங்கள் போவோம் தான் சொல்லுவேன். நான் இந்த புகழ்றதால நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அதுக்குன்ட்டு வந்துட்டு இல்லை நல்லாவே இருக்க போகுது இல்லை படம். என்ன ஆச்சு உண்மையாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு பதில் டூரிஸ்ட் ஃபேமிலி தான், நான் அந்த விளாக்ல சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் விளாக்ல சொன்ன மாதிரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் கடைசி உள்ளே போகிற வரைக்கும் அதை படத்தை தான் போய் பார்க்க போகிறேன்னு நினச்சின்னா, அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நமக்குன்னு பார்க்க ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர்ல 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மூவி ரிவ்யூஸ் பார்க்குறாங்கன்றதுக்காக இந்த மூவிக்கு போய் பார்க்கலாம். நான் ரிவ்யூவர் கிடையாது, நான் கிரிட்டிக் கிடையாது, சினிமா கிரிட்டிக் கிடையாது. பட் எனக்கு சினிமா ஒரு பார்க்குற நார்மல் ஆடியன்ஸாக இருக்கிறதால இந்த படத்தை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் போயிட்டு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினான விஷயம், யோகி பாபு வந்துட்டு இந்த படத்தில் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபுவோட கேரக்டர் வந்து நிறைய படங்களை வந்து யோகி பாபு கேமியோ ரோல் பண்ணுவார், இல்லை அவர் பேர் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் இருந்தால் தான் பேர் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக அவரை இன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஸ்க்ரீன் டைமும் வந்துட்டு யோகி பாபுக்கு இருக்கு. அவர் காமெடியெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் தேட்டரில் சிரிச்சாங்க. நான் போன தேட்டரில் வந்துட்டு நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க, வயசானவங்களுக்கும் இந்த காமெடியெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ குழந்தைங்க, வயசானவங்க, ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் இந்த காமெடி பிடிச்சிருக்கு. ஸோ யோகி பாபு வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறது, அவருமே ஒரு ஹியூமர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, அவர் கேரக்டரும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான். அண்ட் செகண்ட் வந்து ருக்மணின்ற ஒரு ஹீரோயின் கேரக்டர், அவங்க வந்துட்டு செம்மங்க, நல்லா அவங்களோட டெபியூட் படமா எனக்கு தெரியல, அவங்க மேபி நம்ம இதுக்கு முன்னாடி டெபியூட் ஆயிருக்கலாம், படங்கள் நடிச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களோட கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் அவங்க எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவங்க கன்வே பண்ணுற விஷயம் வந்து சூப்பராக கன்வே பண்ணாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதால எனக்கு வந்து இதுவாக தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு இல்லை. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்தாலுமே நல்லா நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க கேரக்டர் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹீரோயின் கேரக்டரும் அதான் சொன்னேன், இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒரு ரோலா வச்சுக்கோ, உனக்கு ஒரு ரோலா இந்த வச்சுக்கோ அப்படின்னு இல்லாமல் ஏதோ நம்ம வந்து எல்லாருக்கும் நடிக்க வச்சிடணும், ஏதோ ஒரு ரோல் சும்மா ப்ளே பண்ணிட்டு போயிடுற மாதிரி படத்துக்கு அதுக்கப்புறம் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அந்த கதைக்கும் அந்த படத்துக்கும் அந்த கேரக்டர் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஒரு ஈக்காக்கா வந்தால் கூட அது ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது படத்தில், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ விஜேஎஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தேன். விஜேஎஸோட ஆக்டிங்கும் சரி, விஜேஎஸும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஜேஎஸை தான் பார்த்தேன் இந்த படத்தில். வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவரோட ரோலும் சரி, அவர் நடித்த விதமும் சரி, நல்லா டிஃப்ரெண்ட்டாக, அந்த ரோல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது நான் பிடிச்ச விஷயம் அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தில் வில்லன் வந்துட்டு 2 வில்லன்கள் இருக்காங்க. பட் 2 வில்லன்களுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி காமிக்கணும் அப்படின்னு வந்து வில்லன்களை ஸ்ட்ராங்காக காமிச்சா ஹீரோ வந்துட்டு நான் எப்படி தப்பிப்பாரு, ஹீரோ வந்து இவங்க 2 பேர்ட்டு வந்து எப்படி தப்பிக்க போறாரு அப்படின்ற அந்த இக்கிட்டான மூமெண்ட்லேயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்க, தேட்டரில் பார்க்குறது தான். பட் நீங்கள் ஓடிடிக்கு அப்புறம் வந்து ஓடிடியில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாலும் பார்க்கலாம். பட் இட்ஸ் தேட்டர் வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்துட்டு ஃபேன் பாய் சம்பவம். விஜய் சேதுபதிக்காகவே மாஸ் சீன், கெத்து சீன், மாஸ் சீன் அந்த மாதிரி இல்லை.
பட் அதுதான் எனக்கு விஜய் சேதுபதி பிடிச்ச விஷயம்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலுமே அவர் நடிக்கிறாரு. அவருக்குன்னு வந்துட்டு ஒரு பில்டப் சீன் இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல வந்துட்டு இருந்துச்சு. பில்டப்பா அது இல்லை, பில்டப்னே ஒண்ணு இல்லைங்க. அது சும்மா ஒரு வாக்கிங்ல வந்து ஒரு சீன் தான். பட் அது கூட நல்லா இருந்தது. அது வந்து பில்டப் சீனா இல்லை. ஸோ இந்த படத்துல வந்து பில்டப்பா நடந்து வர்றது, இது பண்றது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்லை. இருந்துச்சு ஒரே ஒரு சீன் மட்டும். அது வந்து அதுவுமே வந்து பெருசா நான் சொல்ற பில்டப் சீனா இல்லை. அது வந்து அந்த கேரக்டருக்கு தேவைப்படுற சீனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லயும் அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு. ஸோ நான் சொல்லும் போது இந்த ரிவ்யூ பார்க்கும்போது நினைப்பீங்க, அவர் பில்டப் சீன் வந்து ஆனால் கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஒரு மீனிங் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. நான் ரிவீல் பண்ண விருப்பப்படல. ஏன்னா இந்த கதை வந்து மெயினான இந்த கதையை வந்து ரிவீல் பண்ண மீன்ஸ் இந்த கதையோட கொஞ்சம் சின்ன பிளாட் சொன்னாலுமே இந்த கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். ஸோ சுவாரஸ்யத்தை ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீங்க அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் ஏன் அது சொன்னேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாம் ஒரு சீனுக்குமே இப்போ முன்னாடி ஒரு சீன் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த சீன்ல வந்துட்டு இதுதான் இது இந்த பேக்ரவுண்ட்ல இந்த சீன் வந்துச்சுல இதுதான் அப்படின்ற த்ரில்லர் மூவிக்கான அனைத்து த்ரில்லர் மூவிஸ்க்கான தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. ஸோ இது லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருக்கு இந்த படத்துல. எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி இந்த படத்துலயும் இருக்கு. பட் ஆனா லாஜிக் மிஸ்டேக்ஸ் சுத்தமா இல்ல. இந்த படத்துல லாஜிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி இல்ல. இந்த படத்துல சில விஷயங்கள் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் படம் வந்துட்டா என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு அதெல்லாம் நம்ம தூக்கி தள்ளி வச்சுதான் பார்க்கணும். ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு அந்த லாஜிக் மிஸ்டேக் வந்து கண்ணு உறுத்துற மாதிரியும் ஐயோ இதெல்லாம் எதுக்கு என்ன செய்ய வச்சாங்கன்ற மாதிரி இல்ல. இந்த படத்துல வந்து தேவைப்படுது. இந்த படத்துக்கு வந்துட்டு அது ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்ம போயிடுவோம் இந்த படத்துக்கு. ஸோ அது ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்ம கூட்டிட்டு போயிடும். அந்த படம் வந்துட்டு அது ஒரு யூனிவர்ஸ் நம்ம கொண்டு போகும்போது அந்த படத்துல இந்த சீன்ஸ்லாம் வரும்போது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம கேட்காம இந்த படத்தை வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா தான் நம்ம ரசிக்க முடியும். ஸோ பட் ஆனால் அதுக்கு வந்து லாஜிக் மிஸ்டேக் தான் ஃபுல் படத்துலனா இதுவும் இல்லை. நிறைய லாஜிக்கலான விஷயங்களும் ஸோ நிறைய சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் வந்துட்டு இந்த படத்துக்கு சூப்பரான எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, மியூசிக், சாம் சிஎஸ் மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ விஜிஎஸ் ஆக்டிங்கு, அப்புறம் மற்ற யோகி பாபா ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினோட ஆக்டிங், செகண்ட் ஹீரோயினோட ஆக்டிங். ஸோ இந்த படத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ டேரக்டருமே வந்துட்டு ஒரு சீன் எழுதும் போதுமே வந்துட்டு யோசிச்சு எழுதியிருக்காரு. ஒரு சீனுக்கு இந்த டைலாக் வர்றதுலேருந்து இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் இன்னொரு சீன் வரும்போது இந்த சீன் ஏன் இந்த வந்துச்சு இப்படி வந்துச்சுன்றது நமக்கு புரியும். ஸோ அதையுமே வந்து காமிக்கிறாரு. ஸோ அதை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு தெரியுது இந்த படத்தில் வந்துட்டு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. பட் நெகட்டிவ்ன்றது வந்துட்டு நெகட்டிவாக சொல்லணும்னா சில அந்த லாஜிக் மிஸ்டேக்ன்ற விஷயங்கள் தான். ஸோ அது வந்துட்டு இல்லாமல் அது மட்டும் ஹீரோ வந்துட்டு நல்லவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அது கதை சொல்கிற மாதிரி இருக்கும், சொல்லலை. ஸோ பட் இது மட்டும் சொல்கிறேன், இந்த 2 விஷயம் ஹீரோவோட கேரக்டரில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு மாரலான மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் கதை படம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது த்ரில்லர், அது நம்ம அது சீட் கிரிப்பில் பார்க்கணும்னா அதெல்லாம் தவிர்க்கணும். பட் ஆனால் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு லைட்டாக. விஜய் சேதுபதி அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு உறுத்துச்சு லைட்டாக. பட் ஆனால் அது நல்லவரா ஹீரோ வந்து ரொம்ப நல்ல சூப்பர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா இருந்துச்சு அந்த படம். பட் நான் கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. அதால நான் இதோட இந்த ரிவ்யூ நிறுத்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் விட்டா நான் கதை சொல்லிடுவேன். ஸோ அதெல்லாம் இந்த படத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தான். இந்த த்ரில்லர் மூவி, காமெடி ப்ளஸ் த்ரில்லர் டிஃப்ரெண்ட்டான முறையில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சூதுக்கவும் இந்த படத்துல வந்து நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வருது. எல்லா படத்துலையும் இப்போ ரெஃபரன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் ரெஃபரன்ஸ் வந்து சும்மா ரொம்ப என்ன சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ண ரெஃபரன்ஸ் கிடையாது. இந்த ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருக்குது படத்தில். ஸோ நெகட்டிவாக சொன்னது வந்துட்டு நான் சொன்னது அதான். ஸோ நான் இதெல்லாம் ஏன் நெகட்டிவாக ஏன் இந்த விஷயத்த சொன்னாங்கிறத நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். விக்னேஸ்வரி இதுதான் இந்த நெகட்டிவ்னு சொன்னா போல் இருக்கா, அவள் இதுதான் மீன் பண்ணியிருக்கா போல் இருக்குன்னு படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விக்னேஸ்வரி தமிழுக்கு மன்னிச்சிருங்க, ஏன்னா விக்னேஸ்வரி தமிழ்ன்றது என் பழைய சேனல். வித் விக்கி அப்படின்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து என் பழைய சேனலுக்கு வந்து 4 வருஷமா வீடியோ போட்டு எனக்கு விக்னேஸ்வரி தமிழ்னே வந்துருச்சு. ஸோ விஜய் சேதுபதி ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க இந்த படம் உங்களுக்கு ட்ரீட் தாங்க. ஸோ விஜய் சார் டிஃப்ரெண்டா நீங்க பாப்பீங்க இந்த படத்துல. ஸோ
must watch for me, but many people doesn't like this movie, but for me I like this movie a lot. எனக்கு பிடிச்சது இந்த படம். ஸோ பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக படத்துக்கு போய் அதுக்கு ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு போய் இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னேன், இந்த படத்துக்கு நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோமே அதுக்காக ரிவ்யூ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த படத்தை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட்ஸ் மை ஸ்டோரி டைம். ஸோ யா கைஸ், நான் ஸோ இவ்வளோ நிமிஷம் பேசிட்டேன் இந்த ரிவ்யூக்காக. ஸோ நீங்கள் படம் பார்க்குறீங்களா இல்லையான்றது உங்களோட இது. ஓடிடியில் வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் இது ஓடிடியில் வந்தாலும் பார்க்கலாம். பட் பார்க்கணும், ஒரு வாட்டியாச்சும் இந்த படத்தை பார்க்கலாம், நல்ல படம் தான். ஸோ த்ரில்லர் மூவிஸ் வந்து பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது விஜய் சேதுபதியோட வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து ஹோல் பேக்காக உங்களுக்கு கிடைக்கும். பட் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் இந்த படத்தை. நீங்கள் இப்போ வயசானவங்க ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி நிறைய பேரோட இந்த படம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான படம் தான் இது. ஸோ நல்ல ஆபாசம் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. ஆபாசம் சீன், டபுள் மீனிங் டைலாக்ஸு, ஐட்டம் சாங்ஸு அந்த மாதிரி எந்த இதுவுமே இந்த படத்தில் இல்லை. மசாலா தூவுற மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இல்லை. பட் வந்து அங்கங்கே இருக்குது, அதுவுமே நமக்கு ஆபாசமாக தெரியாது. ஸோ அதுதான். ஸோ ஃபேமிலியோட நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். நான் போன தேட்டர்லேயுமே நிறைய ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ திஸ் மை ரிவ்யூ ஃபார் ஏஸ் மூவி. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வித் விக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோ போகணும், டாபிக் போகணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ, கமெண்ட்ரி வீடியோஸ், அப்புறம் ரிவ்யூஸ், இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா வித் விக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மூவி எனக்கு சீரியஸ்லி வந்துட்டு கிரிப்பிங்காக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. த்ரில்லர், விஜய் சேதுபதி, யோகி பாபு, இந்த காம்பினேஷன், அதில் ஒரு டைலாக்கும் வரும். இந்த டைலாக் சொன்னால் ஸ்பாயிலர் கிடையாது. ஸோ டைலாக் சொல்கிறேன். இதில் வந்துட்டு நீயும் நானும் பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸாக்டாக இந்த டைலாக் வராது, பட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த சேயிங்கில் ஒரு டைலாக் வரும். நல்லா இருந்தது. உண்மையாகவே வந்து யோகி பாபுவும் விஜய் சேதுபதி வந்துட்டு ஆண்டவன் கட்டளைன்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு அவங்க பேரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருப்பாங்க சேர்ந்து, பட் நான் இந்த படம் தான் நான் தியேட்டர்ல பார்த்தால இந்த படம் வந்துட்டு அந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தி. அந்த யோகி பாபு விஜய் சேதுபதி பேர் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது கெமிஸ்ட்ரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினுக்கும் விஜய் சேதுபதிக்கும் கெமிஸ்ட்ரி பிடிக்காத விஷயம்னா விஜய் சேதுபதிக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ட்ரை பண்றாங்க இந்த படத்துல வந்து ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ட்ரை பண்றாங்க, அதெல்லாம் வந்து வரமாட்டேங்குது ஒழுங்கா, தெரியல. பட் அது மட்டும் தான் மைனஸ் பாயிண்ட். பட் அது கெமிஸ்ட்ரி நம்ம என்ன பண்றது, சில பேரோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் வந்து செட் ஆகாது. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. பட் தனியா வந்து இது ஹீரோனோட ரோல் வந்து பிடிச்சிருந்தது. தனியா அந்த ஹீரோனோட கேரக்டர் வந்து நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க. பட் அந்த சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை இந்த படத்துல. பட் ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, அந்த படத்தை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த படம் வந்து நல்ல படம் தான். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி விஷயம் தான் கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது. அந்த ரெண்டு ஒன்னா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்புற மாதிரி இல்லையே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க விஷயத்த. இந்த பொண்ணு எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது வந்துட்டு நமக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஆனா ஏதோ ஒண்ணு. பட் இந்த படத்துல வந்துட்டு ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் அதான் நெகட்டிவ் சொல்ல நினைச்சேன். 3 நெகட்டிவ், நிறைய பாசிட்டிவ் இருக்கு படம் தான் இந்த படம். பட் உங்களுக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் ஆவரேஜ்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை 2-3 வாட்டி கூட போய் பார்க்கலாம் தேட்டரில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விஜிஎஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 வாட்டி கூட இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ இந்த விஜிஎஸ் படத்துக்கு ஒரு ஃபேன்ஸ்க்கான ட்ரீட் தான். பட் ஆனால் இது வந்து அது சொன்ன மாதிரி சேம் டாபிக் சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் படம்லாம் கிடையாது. இது ஸ்லோ மோஷன் நடத்துவது, சீன் பில்டப் சீன் வைக்கிறது அந்த மாதிரி படமும் கிடையாது. த்ரில்லர் மூவி. விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் ஆனீங்கன்னா ஒரு யூனிக்கான மூவி, யூனிக்கான கதை. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான மலேசியான்ற ஒரு கண்ட்ரியில் வந்து நடக்கிற ஒரு சீன்ஸ்லாம், கண்ட்ரியில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து மலேசியாவில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் நடக்கிற படம் தான் இது. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்குமே ஒரு நாள் மலேசியா போகணும்னு ஆசை வந்துச்சு. இந்த படம் பார்த்து எனக்கு மலேசியா போகணும்னு ஆசையாக வருதுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்துட்டு மலேசியான்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லா சீன்ஸும் எல்லா பிளேசஸையும் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஒரு நாள் நம்ம மலேசியா போயாகும். ஸோ யா கைஸ், ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. இந்த படம் தம்ஸ் அப்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி சும்மா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வித் விக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.